இப்போ நம்ம வந்து எடப்பாடி தொகுதியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தன்னிச்சை வேட்பாளர் தாவேக்காவுடைய அதாவது சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டு இருக்கக்கூடிய அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறோம். திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அவர் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை பெற்று வந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. அதே போல மண்ணச்சநல்லூர் தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலை பெற்று வருகிறார். எடப்பாடி தொகுதியில் வந்து 2ஆம் இடத்துல தாவேக்க வேட்பாளர் இருக்கார் அப்படிங்கிற பார்க்குறோம். கணிசமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறார். திருவெரும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சேப்பாக்கம் தொகுதியில் திமுகவுடைய துணை முதலமைச்சர் வேட்பாளர் கூடிய உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை பெற்று வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் என்னங்கிறத பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் ஸ்ரீநாத் விஜயோடைய மிக நெருங்கிய நண்பர். அதிமுக திமுக என்ற இருவரும் சக்திகளை தாண்டி முதல் வெற்றி பதிவாகி இருக்கிறது தாவேக்காவிற்கு என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். தூத்துக்குடி தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலையில் இந்த முறை அந்த வாய்ப்பு திமுகவிடமிருந்து மாற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் மாறுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். முதல் வெற்றி கம்ஸ் இன் ஹியர் ஃபர்ஸ்ட் பிரேக்கிங்.